ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் vlogs. இன்றைக்கி நம்ம மார்கழி 2ஆம் நாள் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காலையில் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜை அண்டு நான் போட்ட கோலத்தை தான் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். காலங்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா வாசலில் எறும்பு புத்து கட்டி வச்சுருந்ததுங்க. ஆக்சுவலி நேற்று சாயந்தரம் வரைக்கும் விளக்கு வைக்கிற வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு கதவை சாத்தும் போது பார்த்தோன்னா கொஞ்சம் புத்து கட்டியிருந்தது. இப்போ அவ்வளோ நிறைய மண் போட்டு எல்லா பக்கமும் நிலவாசலில் முன்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமுமே கட்டி வச்சுருந்தது. அதை தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ மண் இந்த இடத்துல எங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ மண்ணை இவ்வளோ சீக்கிரம் எப்படி சேர்த்துச்சின்னு கூட தெரிலங்க. எறும்பு எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்தில்ல. அதே மாதிரி நாமளும் நம்மளோட வேலையை சுறுசுறுப்பாக செய்யணுங்க. இந்த மார்கழி மாதம் இந்த குளிரில் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம வேலையை ஆரம்பித்தோன்னா நமக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இந்த பிரபஞ்சமும் அதில் இருந்து வர ஓசோனும் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது செய்யுங்க. சரி, இந்த மார்கழியில் ஏன் கோலம் போடணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் பெண்கள் வந்து வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ட் ஆண்கள் மட்டும்தான் வெளி வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே ஈக்குவலாக தான் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து இந்த ஓசோன் காற்று பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போடக்கூடிய கோலத்தை வந்து வாசலில், அதுவும் இந்த மார்கழி மாதம் இந்த கலர் கலராக போடும்போது நிறைய நேரம் வந்து அவங்க வெளியில் இந்த ஓசோனில் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்போது அவங்க உடலுக்கு தேவையான ஓசோன் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நல்ல பெரிய கோலமாக, முக்கியமாக மார்கழி மாதம் பெரிய கோலமாக கலர் கலர் கோலமாக போட்டு பழகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற நடைமுறை வந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் தான். பெண்களால் எல்லா நாளுமே வந்து கோயிலுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஆனால் எல்லா நாளுமே வாசத்தெளிச்சு கோலம் போட முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நமக்கு கோலம் போடவே தெரிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பேர் வந்து இதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசனை பார்த்து நம்ம இந்த கோலம் போடுற விஷயத்த கண்டிப்பாக கையில் எடுக்கணுங்க. எல்லாருமே அவங்க வீட்டு வாசலில் ஒரு குட்டி கோலமாவது போடணும். அப்படி வந்து கோலம் போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பால்கனியோ இல்லைனா வந்து மொட்டை மாடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து போய் கொஞ்ச நேரம் இருந்து மெடிடேட் பண்ணணும். ரொம்ப பாதுகாப்பான இருக்கிற இடமா இருந்தால் மட்டும் போங்க, இல்லைனா வந்து ரிஸ்க் எடுத்து போகக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த காலத்தில் நிறைய இடத்துல சேஃப்டி அப்படின்றதே கிடையாது. எப்போ வேணால் எது வேணால் நடக்குது. திருடங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வராங்க. எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அதனால் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஹெல்த்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். அதனால் பாதுகாப்பான இடத்துல இருந்து நம்ம இதை வந்து செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் சூழ்நிலை எப்படி, உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்களால் வெளியில் போய் கோலம் போட முடியுமா, அதாவது நிலவாசலுக்கு வெளியில் கோலம் போட முடியுமா, அப்போ சேஃபாக கோலம் போட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். அப்படி இல்லையா, என்னால் மொட்டை மாடிக்கு போக முடியும், அங்கே சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அங்கே போங்க. இல்லை வீட்டில் இப்போ எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி பால்கனி இருக்குது. அப்போது அந்த பால்கனியில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஓசோனோட காற்று வாங்குங்க. ஆனால் இந்த டைமில் கண்டிப்பாக எந்திரிச்சு இருக்கிற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. எந்திரிச்சு முடிஞ்ச வரைக்கும் குளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்போ வந்து நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது கூட வந்து உங்கள் உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது மைண்டு மட்டும்தான் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குளிச்சுட்டதுக்கப்புறம் உடம்பும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ்டாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நல்லா பண்ண முடியும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நம்ம கேட்க முடியும். நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலைகளை அந்த டைமில் சுறுசுறுப்பாகவும் செய்ய முடியும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் நைட் ஸ்டடீஸில் பழக்கப்பட்டுட்டோம். நான் கூட நைட் ஸ்டடி தான் நான் பண்ணுவேன். ஆனால் வந்து காலையில் டைமில் படிக்கிறது எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். இப்போ காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து நைட் ஸ்டடி பண்ண அதிகமாக ஆசைப்படுறது. ஏன்னா வந்து நைட்டு வந்து நம்ம இதை முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒருவேளை டைம் ஆகிடுச்சுன்னா முடிக்க முடியாமல் போயிடும் அப்படின்றது தான். ஏன்னா எக்ஸாம் டைமில் தான் நம்ம காலேஜிலலாம் புக்கை எடுப்போம் இல்லையா? அதனால் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து
ஆனால் வந்து நான் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து காலையில் 3:00 4:00 கரெக்டாக எந்திரிச்சு படிப்பேன். யாருமே எழுப்பணும்லாம் இல்லை, அலாரம் கூட வைக்க மாட்டேன். எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது கரெக்டாக நம்ம பாடியே நம்மளை வந்து எழுப்பி விட்டுரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அலாரம் கூட வைக்கக்கூடாது. அலாரம் வச்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் நம்ம பாடி. ஆனால் நம்ம வந்து ஒரு முடிவோடு தூங்கணும். நான் காலையில் கண்டிப்பாக 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு என்னோடய வேலையை சுறுசுறுப்பாக பார்ப்பேன் அப்படின்றத நைட்டு படுக்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 10 டைம் நம்ம படுக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்குற வரைக்கும் அதை நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தூங்கும்போது கரெக்டாக காலையில் அந்த நேரத்துக்கு நீங்கள் முழிச்சிருவீங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன். அந்த டைமுக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம உடம்பு நம்ம மனசே கண்டிப்பாக நம்மளை அந்த டைமுக்கு எழுப்பி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கெலாம் ட்ரிப்பெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, ஏர்லி மார்னிங் ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பணும்னு நம்ம ரெடி ஆகிறோம் இல்லையா? அப்போது நமக்கு அது பிடிச்சிருக்கு, அது நம்ம போகணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறோம். அப்போது நம்ம வந்து நைட்டெலாம் தூங்குவோமா? தூங்குனா கூட கரெக்டாக ஷார்ப்பாக எந்திரிச்சிடுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு நம்ம பிடிச்ச வேலையை அந்த நேரத்தில் செய்யணும். நம்மளுக்காக அப்படின்ற அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கஷ்டத்தை மீறி நீங்கள் வந்து இது எனக்காக, கண்டிப்பாக இது வந்து என்னோடய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு எந்திரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். உங்களோட வெற்றி படியே இதுதான். ஸோ அந்த வெற்றியோட படியில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாக இருக்குங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது நல்ல பனிக்காலம், ரொம்ப குளிராக இருக்கும். இந்த மாதத்துலேயே நம்ம இந்த அதிகாலையிலே எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு இந்த டைமில் எந்திரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயமாக மாறிடும். நம்ம அடுத்த வருஷம் ஃபுல்லுமே இந்த மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பனிக்காலத்திலே நம்மளால் எந்திரிச்சிட முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து மீதி டைம்லாம் எந்திரிக்கிறத அசால்ட்டாக எந்திரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். அதனால தான் மார்கழியில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து பழக்கமாக்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணம்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, அடுத்தது 4:50க்கு, அடுத்து 4:45க்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல டைமிங், நல்ல ப்ரைம் டைமும் கூட. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளோட விஷஸ் எல்லாமே நம்ம நிறைவேற்றிக்க முடியும். இந்த டைமில் நமக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து சாதனையாளர்களாக மாற முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்ச நெறி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இப்போ ஒரு மாதமாக கோலம் போடுற ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கோலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, ரொம்ப அழகாலாம் போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். முன்னெல்லாம் வந்து எனக்கு டிசைன் யோசிக்கவே தெரியாது. நான் நெட்டில் தான் யூஸ்வலாக பார்ப்பேன், யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது இமேஜஸோ எடுத்து பார்த்து நான் போட்டு பார்த்து நான் அப்படி தான் வந்து கோலம் போடுவேன். இப்போ கூட என்னோடய சில வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டு பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதர் நோட்டில் போட்டு பார்க்குறதோ இல்லைனா என்னோடய டிஜிட்டல் டேப்பில் போட்டு பார்க்குறதோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கோலம் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாலாம் கோலம் போடுறாங்க. ஆனால் நான் கோலம் போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன். நான் வந்து என்னோடய கோலம் வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மெருகேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய கோலத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நான் போட்ட கோலத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் சிங்கிள் லைன் தான் போடுவேன். அதே மாதிரி அதுவும் வந்து கொஞ்சம் நீட்டாலாம் வராது. அதுக்கப்புறம் நான் ரெண்டு விரல் யூஸ் பண்ணி டபுள் லைனாக வந்து போட ஆரம்பித்தேன். அதுவும் கொஞ்சம் இப்போ தான் பழகிட்டுருக்கேன். நான் எல்லாமே பழகிட்டு தான் இருக்கேன். இதுவும் வந்து அந்த மாதிரி தான். ஒரு டிசைனும் லைட்டாக நான் வந்து அவுட்லைன் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் அங்கே போய் எனக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி வருதோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன போடணும்னு தோணுதோ அப்படி தான் போடுவேன். எக்ஸாக்டாக நம்ம பார்த்த டிசைனே போட மாட்டேன். பட் கம்பி கோலம் வந்து பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம என்ன எக்ஸாக்டாக பார்க்குறோமோ அப்படி தான் போட்டாகணும். ஆனால் ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணால் அதை க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இப்போ வந்து நிறைய ஸ்டென்சில்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு நீங்கள் வந்து டிசைன்ஸ் போட்டுட்டு அதில் நீங்கள் கலர் கொடுங்க. எப்படியும் நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆகணும். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி கலர் போடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த கோலத்தை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு எப்போவுமே வந்து அப்பப்போ
வாசலுக்கு விட்ட வரும்போதெல்லாம் வந்து வந்து கதவு திறந்து வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் என் கோலத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போவேன். நான் போட்டதா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிவிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணிக்குவேன். அப்படி ஒரு ஒரு நாளும் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கோலம் மெருகேறதுக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வேலைகளை முதல்ல நாம் அப்ரிஷியேட் பண்ணி பழகணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, கோலம் நல்லா வராட்டி என்ன பண்ணுறது, நல்லா இல்லைன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு பேரிகேட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். நம்மளே பேரிகேட் போட்டுக்கிறோம். ஆனால் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளை விட யாருமே அதிகமாக நோட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் நம்பி நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து நம்ம காட்ட முடியும். அப்படி கோலம் போட்டுட்டு இருந்த நீயா இப்படி கோலம் போட்ட அப்படின்னு நம்மளை வந்து கேலி பண்ணணும்னு நினச்சி சொல்கிறவங்கள நம்ம வாயடைக்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நம்மளாலையும் அழகாக கோலம் போட முடியுங்க. எந்த கலையுமே நம்ம ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வராது அப்படின்ற விஷயமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து நினைக்கணும். எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்றது கண்டிப்பாக முடியுங்க. அந்த காலத்தில் எல்லாருக்குமே எல்லா கலைகளுமே தெரிஞ்சிருந்தது. எக்ஸ்பர்ட் அப்படின்றது அது தனி, எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும்னு இல்லை. ஆனால் எனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கணுங்க. அதுதான் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. இந்த விஷயம் நமக்கு வராது அப்படின்ற மைண்ட் செட் எப்போவுமே இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளால முடியும், நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக செஞ்சாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்களே நினைங்க. இப்போ நான் போடுற குக்கிங் வீடியோஸ் ஆகட்டும், நான் எடுக்கிற விளாக்ஸ் ஆகட்டும், நான் போடுற கோலங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு நாளும் நான் வந்து என்ன நானே செதுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான். அதே மாதிரி எல்லாராலையுமே முடியும், எல்லாருமே கற்றுக்க முடியும். இப்போ நான் செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் எடுத்த உடனே சக்ஸஸாக வந்துடாது, ஃபெயிலியராக நடந்ததும் நிறைய இருக்குது. ஸோ வந்து நான் மோஸ்ட்லி முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த ஃபெயிலியர் ரெசிபியே போடணும்னு நினைக்கவே மாட்டேன். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் வந்துச்சுனாலும் அதை வந்து அதில் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். எடுத்தோடனே ஃபுல்லாகவே கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது நெகட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ஃப்யூச்சரில் அதை கரெக்ட் பண்ண முடியாது. எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தடுமாறுவோம். ஆனால் முதல்ல இருந்தே சின்ன மிஸ்டேக்ஸாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது நம்மளால் பெரிய ப்ராப்ளமாக நம்மளுக்கு ஒன்றுமே வராது. சின்ன விஷயம் பேசிக்லேருந்து நமக்கு தெரியுது அப்படின்றப்பவே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன இஷ்யூஸ் வந்தாலும் இப்படி பண்ணால் இந்த இஷ்யூ வரும், இப்படி பண்ணால் இந்த இஷ்யூ வரும் அப்படின்றத வந்து நாமளே வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவோம். எல்லா ஒரு விஷயத்துலையுமே அப்படி தான், குக்கிங் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே அப்படி தான். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், இவங்கக்கிட்ட இப்படி பேசினா சரிப்பட்டு வராது, இவங்களோட ஆட்டிடியூட் இப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து 10 பேரை பார்க்கும்போது அவங்களோட கேரக்டரை பார்க்கும்போது தான் வந்து நம்ம புதுசாக ஒரு மனுஷங்களை கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்கள பார்த்தோன்னா இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கெஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச முடியும். அதுதான் வந்து பீப்புள் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் ஸ்கில் அப்படின்னா ஒரு மனுஷங்களையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி. இப்போ வந்து சில பேர் ரொம்ப சாஃப்ட் டைப்பாக இருப்பாங்க, அவங்கள ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். சில பேர் வந்து எல்லாத்துக்கும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோவப்படுவாங்க இல்லையா? ஸோ எல்லா மனுஷங்களையுமே ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம பழகுனா தான் வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயமே நம்ம பழக தான் நமக்கு வந்து கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பழகிறதுக்கு நமக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த கோலத்தை நம்ம இப்படி பார்க்கும்போது ரொம்ப கசகசன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதை ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்க. சீரியஸாகவே இந்த கோலத்தை நீங்கள் வீடியோவாக எடுத்து பார்க்குறத விட ஃபோட்டோவாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளும் இந்த கோலம் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் கண்டிப்பாக கோலம் போடுறத பழகுங்க. இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் நிறைய பேர் கோலம் போடுறாங்க. நிறைய பேர் கோலம் போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து நாமளாக செல்ஃபாக வரையணும் அப்படின்ற அந்த ட்ராயிங் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். இந்த ஆர்ட்ன்ற விஷயம் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட ரைட் பிரெயினை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஆர்டிஸ்டிக் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து நம்மளோட ரைட் சைட் பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது லெஃப்ட் பிரெயின், அதுவே லெஃப்ட் சைட் பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் சைட் பிரெயின். ஓகேவா? அப்போது இந்த நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருப்போம். இந்த ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே லாஜிக்கல் திங்கிங், நாலேஜ் இதிலெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. ஆனால் ஆர்டிஸ்டிக் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும். ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும்போது தான் ஆர்டிஸ்டிக் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட்
பிரெயின் வந்து ரைட் சைட் பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம ஆர்டிஸ்டிக் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இந்த தீபாராதனை காமிக்கிறத வந்து செய்ய சொல்லுவாங்க. அப்பா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு கையில் கரெக்டாக ஆரத்தி காமிக்கிறது, இன்னொரு கையில் கரெக்டாக மணி அடிக்கிறது. இந்த லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடை பார்த்து இமிட்டேட் பண்ணாமல் கரெக்டாக அது மணி அடிக்கிற வேலையை அது பார்க்கணும், ரைட் சைடு வந்து தீபாராதனை காட்டுற மாதிரி அந்த வேலையை அது பார்க்கணும் இல்லையா? ஸோ ரெண்டு பிரெயினும் அதுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக கோஆர்டினேட்டடாக செய்யணும் அப்படின்றது தான். அந்த மாதிரியான பயிற்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பயிற்சி வந்து இட் இஸ் நாட் சச் டிவோஷனல் மட்டும் கிடையாது. ஆனால் வந்து அது வந்து நம்மளோட ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் திறமைகளும் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான். அதனால தான் வந்து நம்ம ரைட் ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ணாமல், ரைட் சைடு மட்டும் எப்போவுமே அதிகமாக பயன்படுத்தாமல் லெஃப்ட் சைடையும் பயன்படுத்தி பழகணும் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம எல்லா ஸ்கில்ஸையுமே கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம எண்ணங்கள் தான். எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கணும். நாம் நினச்சி அதை முழு மனசோட கற்றுக்கணும் ஆரம்பிக்கணும். அப்போது நம்ம எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கான என்னோடய சின்ன கோலத்தை நான் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பூஜைக்கு போயிடலாம். பூஜை பண்ணிவிட்டு தீபாராதனைலாம் காட்டிட்டு எங்கேயாவது வெளியில் வாக்கிங் போக முடிஞ்சிச்சுன்னா, சேஃபாக போக முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு வாங்க. இந்த காற்றுல நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த காற்றை சுவாசிக்கும் போது. ஸோ வந்து மொட்டை மாடியிலே வாக்கிங் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் போங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சேஃபாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். நான் இன்றைக்கான என்னோடய பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன். காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து எந்திரிச்சிட்டேன், 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி தலை குளிக்கணுன்ட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 5:30க்கு தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற முடிஞ்சிச்சு. யூஸ்வலாக 4:45 ஏற்றிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நான் அந்த பிரம்ம முகூர்த்த டைம் மீறி போகாமல் ஏற்றிட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் உட்காந்து என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வேலைகளை யூஸ்வலாக பண்ணுறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதுக்காக நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும். கனவு காணுங்கள்னு நம்ம தலைவர் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு தான். ஆனால் வந்து அந்த கனவு வந்து என்ன சொல்கிறது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுற கனவாக இருக்கணும், நீங்கள் தூங்கும்போது காண்ற கனவாக இருக்கக்கூடாது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுற கனவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதே மாதிரி நாமளும் வந்து நம்ம எந்த விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம கனவு காணணும். கனவு கண்டு அது நிறைவேற வரைக்கும் வந்து நம்ம அதுக்காக கடுமையான உழைப்பை வந்து கண்டிப்பாக போடணுங்க. அப்போ தான் நம்ம வந்து நம்ம நினச்ச விஷயத்த சாதித்து வெற்றியாளர்களாக மாற முடியும். எல்லாருமே சாதனையாளர்களாக வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போனது. அதை நாமளும் ஃபாலோ பண்ணி நாமளும் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்களும் நம்புங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லாரும் இதே மாதிரி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த vlog இதோட முடியுதுங்க. இன்னொரு vlogல நம்ம சந்திப்போம். இந்த vlogஐ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.